ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம சூர்யா சாரும் நந்தினியும் வந்துட்டு தலை பொங்கலுக்காக ஊருக்கு போகிறாங்கங்க. அங்கே ஊருக்கு போய் தான் பல மாற்றங்கள் நடந்து நம்ம சூர்யாவும் நந்தினியும் எப்படி போனாங்களோ அப்படியே இல்லாமல் வேறு மாதிரி ரெண்டு பேரும் திரும்பி வராங்க. இதை பார்த்து வந்துட்டு நம்ம சுந்தரவல்லிக்கோ மாதவிக்கோ சுரேகாவுக்கோ ஹார்ட் அட்டாக்கே வந்துடுங்க. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி வந்துட்டு ஒரு பிளான் போட்டாங்க. நந்தினியை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டிடணும், அவள் போவா, இந்த வீட்டை விட்டு போவா, ஆனால் இந்த வீட்டுக்கு திரும்ப அவளால் வரவே முடியாது, என்னோட பையன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கிட்டே மாதவிக்கிட்டே சொல்ல ரெண்டு பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஏன் அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க என்ன பிளான் போட்டாலும் அதை நடக்க போகிறதில்ல. எப்போதுமே நம்ம நந்தினி வந்து அதை தட்டி பறிச்சிடுவாங்க, அதில் அவங்க ஹீரோயினே ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா, இப்போ ரெண்டு பேர் வந்து ஊருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. நம்ம நந்தினியும் சூர்யாவும் ஊருக்கு போனதுமே அருணாச்சலையா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு, ஆனால் சுந்தரவல்லி கிட்ட சொல்லிட்டு வரும்போது பயங்கரமாக கத்துறாங்க. சி, ஆனால் இவ்வளோ ஒரு கேவலமான சுந்தரவல்லி மாரி யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்துட்டு மனுஷங்க, மித்த எல்லாருமே வந்துட்டு மனுஷங்க இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அது நல்லாவே இல்லை. இதுக்காக தான் நம்ம சூர்யா சார் வந்து தக்க தண்டனை கொடுக்குறாங்க சுந்தரவல்லிக்கு. இப்போ ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆரத்தியெல்லாம் வரவேற்று நம்ம சூர்யா சாருக்கு சும்மாவே வந்து அவங்க ஊர் ரொம்ப பிடிக்கும். இதில் வேற நம்ம நந்தினி மேலே அன்புலாம் வேறு அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. அதனால் அந்த ஊர் சொல்லவாவேன்னு எவ்வளோ பிடிக்கும் நம்ம சூர்யா சாருக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் சுந்தரவல்லி வந்துட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி அவள் இங்கே வரவே கூடாது, அந்த அளவுக்கு எதனா பண்ணணும், அவளுக்கு அடிப்படை வைக்கலாம், இல்லை அவங்க அப்பாவை கொண்டுட்டா அவள் எப்படி வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்வா, இங்கே வரவே முடியாது, அதனால் என்ன பண்ண, சிங்காரத்தை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட சுந்தரவல்லி, உனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ராடு மூலம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா அவங்க எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இவ்வளோ சுற்றிக்கிட்டு இப்படி வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ சிரமம்னாலும் பரவாயில்ல, சிங்காரத்தை நீ சாவடிச்சிரு, என்ன பண்ணாலும் சரி, அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் உயிரோடு இல்லைன்னா கண்டிப்பாக நந்தினி வந்து இங்கே வர முடியாது. ஏன்னா தங்கச்சிங்களை அவள் தான் பார்த்தாகணும், அதனால் வந்துட்டு நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேன்றாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு வயலுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சிங்காரம் மட்டும் தனியாக போகும்போது ஒரு விஷமான பாம்பை வந்துட்டு அங்கே விடுறாங்க. உடனே சிங்காரத்தை வந்து அது கடிக்க போகலான்ற வர்ற சமயத்தில் நம்ம சூர்யா சார் வந்துட்டு அந்த பாம்பை கரெக்டாக வந்து பார்த்து அடிச்சிடுறாரு. அந்த இது மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு பிளானாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சூர்யா சார் எப்படியும் எல்லாத்தையும் உடைக்க தான் போகிறாரு. பார்ப்போம் இது இவங்க போட்ட பிளான் நடக்குதா இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பை, டாட்டா, பட்டா.